எப்படியா எனக்கு சினிமா என்ற சோதனை இருந்து காப்பாத்து, கடைசியா ஒரு படம் ரிலீஸ் ஆகிக்கிற தலைக்கு வந்துருக்கு, அது மட்டும்தான். அதோட இதுக்கப்புறம் என்ன செய்யறதில்லை, பார்ப்பதில்லை. எப்படி அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான்? பிரச்சனை என்ன தெரியுமா? துவா கேட்கிற அல்லாஹ்ட்ட இஹ்லாஸா கேட்கிறேன்னு நினைச்சுக்கிறது. ஆனா உள்ளத்துல ஒரு மாசம் விதிவிலக்கு, 2 மாசம் விதிவிலக்கு, 1 வருஷம் விதிவிலக்கு, இது மட்டும் அது மட்டும் இப்படி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், கபூல் செய்ய மாட்டான். ஏன்னா அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்ற நேரத்தில் அவர் கால ரப்பி ஸஜ்னு அஹப்பு இலை மிம்மா யதுஉனனி இலை, இவர்கள் அழைக்கக்கூடிய விபச்சாரத்தை விட நான் சிறைச்சாலையில் என்ன செய்கிறேன், இருந்துறேன் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அவர்களை நாம் இந்த பாவத்தை விட்டும் காப்பாற்றினோம். ஏன் தெரியுமா? அவர் இஹ்லாஸ் உள்ள அடியார்களில் ஒருவராக இருந்தார். அப்படின்னா விடணும் என்பதில் 100% உறுதியாக அவர் இருந்தார், சிறைச்சாலை சென்றாலும் சரி. இந்த மாதிரி ஒரு நிலை இருந்தால் அல்லாஹ் ஒரு நாள் இல்லாது விட்டால் ஒரு நாள் காப்பாற்றுவான் என்பதற்கு ஒரு ஆதாரம் இசாபா ஃபி தமீது சஹாபா என்ற அந்த நூலில் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி தன் வரலாற்று குறிப்பிலே சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான். அபூ மெஹ்சன் அல் அஸதி என்ற ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே இந்த சாராயம் குடிப்பதற்காக தண்டனை வழங்கப்பட்ட ஒரு நபித்தோழர். அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் இதே தண்டனை, உமர் ரலியல்லாஹு காலத்திலே இதே தண்டனை. இப்படி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் உமர்லாம் நாடு கடத்துறாங்க, இவரை நாடு கடத்துறாங்க. அதாவது அப்ப காதிசியா யுத்தம் நடக்கிற நேரம் நாடு கடத்துறாங்க. அந்த யுத்தத்தில் வச்சு காதிசியால வச்சு சஅத் இப்னு அபி வக்காஸ் தலைமை தாங்கி கண்டிக்கிறாங்க. அதனால அந்த இடத்துல இவரை நாடு கடத்தி அங்க அவருக்கு என்ன, அதாவது விலங்குகள் இடப்பட்டு வைக்கப்படுற. ஏன்னா இவர் சாராயத்தை விட போவதில்லை என்பதனால் நபித்தோழர். ஆனா அவரை வச்சுட்டார். இவரால் சாராயத்தை விட்டுக்கல. ஆனா ஒரு விஷயம், நம்ம சாராயத்தை விடையலான்றதுக்காக இஹ்லாஸை விட்டுறக்கூடாது. சாராயத்தை விடையலான்பதற்காக வேண்டி இஹ்லாஸை விட்டு விடக்கூடாது. ஒரு பாவத்தை விட முடியாதுன்னு சைத்தான் சொல்வதற்காக வேண்டி இஹ்லாஸை முயற்சியை என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. இவர் விலங்குல இருக்கிற நேரம் அந்த தொடரேச்சியான அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. 3 நாட்கள் 4 நாட்கள் தொடர்ந்த பல வாரங்களாக அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு நேரத்தில் அபூ மெஹ்சன் அல் அஸதிக்கு ஒரு வெறுப்பு, எப்படியாவது இந்த ஜிஹாது களத்தில் போய் நான் ஷஹீதாகி மௌத்தாகிடும், இந்த ஜிஹாது களத்தில் அப்படின்னா அவர் உண்மையா இருந்திருக்கிறார், உள்ளத்தால உண்மையா இருந்திருக்கிறார். எப்படியாவது இந்த ஜிஹாது களத்தில் போய் நான் ஷஹீதாகி நான் மரணித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனா விட மாட்டாங்க. அப்போ சஅத் இப்னு அபி வக்காஸ் போர்க்களத்துக்கு போன பின்னால் அவருடைய மனைவியை அழைக்கிறார். விலங்குல இருக்கக்கூடிய இந்த அபூ மெஹ்சன் அல் அஸதி மனைவிட்ட சொல்றாரு, என்னை அவிழ்த்து விடுங்கள், நான் அல்லாஹ்வை முன்னிறுத்தி உங்களுக்கு சாட்சி பகர்கிறேன், நான் இந்த யுத்த களத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும், இந்த யுத்த களத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும், அந்த யுத்த களத்தில் நான் ஷஹீதாக வேண்டும், என்னை அனுப்பிடுங்க. அப்படி நான் ஷஹீதாகாமல் வெற்றி கிடைக்கும் என்றால் நிச்சயமாக நான் இந்த இடத்திற்கு திரும்பி வந்து விடுவேன், நீங்க அதுக்கு மாற்றம் செஞ்ச மாதிரி ஆக மாட்டீர்கள் என்று வாக்களிக்கிறார். பல முறை யோசித்து விட்டு அந்த மனைவி என்ன செஞ்சாங்கன்னா அபூ மெஹ்சன் அல் அஸதியை அவிழ்த்து விடுகிறார். அங்கே இருந்து அவருக்கு ஒரு வாகனமும் கொடுத்து ஆயுதத்தையும் கொடுத்து அவரை யுத்த களத்துக்கு அனுப்புறார். சஅத் இப்னு அபி வக்காஸ் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக தன் முகத்தை எல்லாம் சுத்தி கொண்டு அந்த யுத்த களத்தில் திரும்பி போக எண்ணம் இல்லாதவர் எப்படி போராடுவார், திரும்பி போற எண்ணம் இல்லாதவர் எப்படி ஒரு ஜிஹாது களத்தில் போராடுவாரோ அப்படி ஒரு போராட்டத்தை அவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல கொடுக்கிறார். அப்படி என்றால் ஒரு பாவிதான், அவர் பாவம் செய்த மனிதர் தான். ஆனா உள்ளத்துல அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு தௌஃபீக் அல்லாஹ் தஆலா அந்த ஜிஹாதுல செஞ்சிட்டான். அப்படி ஒரு யுத்தம் அவர் செய்யறாரு. முஸ்லிம்கள் அன்றைக்கு வெற்றி பெற்றதற்கு காரணமானவர்களில் இவரும் ஒருவராக மாறுகின்ற அளவில், முஸ்லிம்கள் அன்றைக்கு வெற்றி பெற்றதற்கு காரணமானவர்களில் இவரும் ஒருவராக மாறுகின்ற அளவில் அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை அவர் என்ன செய்கிறார். செய்து முடிந்த பின்னால் மிக வேகமாக வெற்றியின் பின்னால் வேகமாக தன் விலங்குகளை தான் மாட்டிக்கொண்டு அந்த இடத்துல என்ன செஞ்சிடறாரு, தன் இல்லத்துக்கு உட்கார்ந்துடுறார். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வராங்க. தன் மனைவி இடத்தில் யுத்தகலத்துடைய செய்திகளை எல்லாம் பேசுறாங்க. பேசுகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா மலக்குமார்களை அனுப்பி எங்களுக்கு உதவி செய்தானோ என்று நினைக்கக்கூடிய அளவில் சில மனிதர்கள் என்ன போராடினாங்க என்று சொல்லி ஒருவருடைய அடையாளத்தை சொல்லி முகத்தை கவர் பண்ணிக்கன்னு போராடினாங்க என்ற செய்தியை என்ன செய்கிறார் சொல்றாரு. வல்லாஹி அபூ மெஹ்சன் அல் அஸதி விலங்கில் இல்லை என்றால், அவர் விலங்கில இல்லை என்றால் அவர்தான் யுத்தம் செய்திருப்பாரு நான் சொல்லி இருப்பேன். அவர் விலங்கில இல்லை என்றால் அவர்தான் யுத்தம் செய்திருப்பார் நான் சொல்லி இருப்பேன். அப்படி என்று சொல்ல நேரத்தில் மனைவி சொல்றார், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தான் அவரை என்ன செஞ்சேன், விலங்கிலிருந்து அகற்றி அனுப்பினேன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை சொன்னவுடன் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் நேர அபூ மெஹ்சன் அல் அஸதி இடத்திலே போனார்கள். போய் விலங்குகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவிழ்த்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த உலகத்தில் விரும்பிய இடத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க போங்க, இதற்கு பின்னால் நீங்கள் விலங்கிடப்பட மாட்டீர்கள் சொன்னாங்க. இதற்கு பின்னால
நீங்கள் விலங்கிடப்பட மாட்டீர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொன்ன பொழுது அபூ மெஹ்சன் அஸதி சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் என்னை இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தந்து கண்ணியப்படுத்தியதன் காரணமாக என்றைக்கும் நான் இந்த சாராயத்தை குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணார். என்றைக்கும் என் வாழ்நாள் உயிருள்ள வரைக்கும் நான் குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணினார். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா திருந்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தேடி கொண்டு வந்து சேர்க்கிறான் என்று சொன்னால் எதன் காரணமாக தெரியுமா? இஹ்லாஸின் காரணமாக. அபூ மெஹ்சன் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு இந்த வரலாற்றில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படிப்பினை என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹோடு தனது ஜானிபை தனது உள்ளத்தை இஹ்லாஸாக வைத்துக் கொண்டான் என்று சொன்னால், அந்த இஹ்லாஸில் எந்த குறைமுன் வைக்கவில்லை என்றால், இந்த உலகத்தில் இறைவன் குற்றமாக கருதக்கூடியவைகளில் இறைவன் தௌஃபீக் செய்து அவனது பாவத்தை மன்னித்து ஒரு நல்ல வழியின் பால் போகக்கூடிய ஒரு அத்திவாரத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்?